எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு நீயே பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேணாங்க, உங்களுக்கே ஒரு நாள் தான் லீவு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ச்சே, எல்லா வேலையும் அவளே செய்யறா, ஹெல்ப் கூட பண்ண விட மாட்டேங்கிறா. என்னையும் என் ஃபேமிலியும் நல்லா பார்த்து எல்லா வேலையும் நீயே செஞ்சிடற, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிங்க. டெய்லி மதியம் இவ்வளோ வெயிலில் வெளியே போயிட்டு வர, எப்படி உன் ஸ்கின் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கு? இந்த சன்ரைஸ்லேருந்து என்னோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டர்ம்டாக்கோட கொச்சி க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டர்ம்டாக்கோட கொஜிக் ஆசிட் நைட் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் கொஜிக் ஆசிட், அல்ஃபா ஆர்புட்டின் அண்ட் நியாசினமைட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை 3 மடங்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஆல்சோ டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஈவன் டோன் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சென்னை, பெங்களூர், கொச்சியில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் 3 ஹவர்ஸில் டெலிவரி பண்ணிடுவாங்க purple.com-லேருந்து. அத்தை, எங்க ரூம்குள்ள என்ன பண்றீங்க? உங்க ரூம்பா? இனிமே எங்க ரூம்குள்ள போறதா இருந்தா என்கிட்ட கேட்டு போங்க அத்தை. என் பையன் ரூமுக்குள்ள போறதுக்கு நான் கேட்கணுமா? இது என்ன புதுசா இருக்கு? மாமா என்ன பண்றீங்க? சாப்பிட போறோமா? நீங்க சாப்பிட போறது என் புருஷனோட பிளேட். இந்தாங்க, உங்க பிளேட்ல சாப்பிடுங்க. சரிம்மா. டேய், அவர் செப்பல் எதுக்குடா போட்டு போற? இல்ல, நீ என் செப்பல் பிஞ்சிருச்சு, அதான் அண்ணா செப்பல் போட்டேன். இப்போ அவர் செப்பல் போட்டு போய் பிக்க பிளான் பண்ணிட்ட அதானே? ஒழுங்கா செருப்பை விட்டுட்டு போ. என்ன மருமகங்கிற பேர்ல இப்படி பண்ணிட்டு இருக்கா? நம்ம பையன் வந்ததுமே அவங்கிட்ட சொல்லணுங்க. விடுமா, அவன் வந்தோடனே சொல்ல வேணாம், அப்புறமேல் சொல்லிக்கலாம். பாப்பா, பழம் வாங்கிட்டு வந்திருக்கியா? நானே வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைச்சேன். பா, இது நான் சத்யாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கப்பா. வேணும்னா உங்க காசுல நாளைக்கு நீங்க போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. விடுமா, ஒரு கட்டத்துக்கு மேல பெத்ததா இருந்தாலும் அவ்வளவுதான். அம்மோ, அப்பா சாப்பிட்டாராமா? சாப்பிட்டாருங்க. அம்மா சாப்பிட்டாங்களா? அத்தை. அம்மா, என்ன சாப்பாடு சமைச்சிருக்கிற? சாப்பிடறக்கே பிடிக்கல. சை. ஓ சரி விடுமா, அம்மா அப்புறம் சாப்பிடுவாங்க. ஏமா சோகமா இருக்க, என்னாச்சு? அது நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்க மாட்டியா? எல்லாம் தப்பு தப்பா தான் பண்ணுவியா? இல்லத்த, கவனிக்கல. இப்படி இருந்தா என்னதான் பண்றதோ? என்னமோ பண்ணு. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலைங்க, அதான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஏய் அம்மோ, அப்படிலாம் இல்ல. இப்ப பாரு. ஏய், என்னடி எல்லாம் இஷ்டத்துக்கே பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல எதுக்கு இருக்க? கிளம்படி. ஏதோ சத்தம் கேக்குதே. ஏன், என்னாச்சு? மா, இவ ஒரு வேலையும் ஒழுக்கமா செய்ய மாட்டேங்கிறா. போட்ட உங்க அம்மா வீட்டுக்கு. டேய், இது என்னடா பழக்கம் இது? வீட்டுக்கு வந்த பொண்ணை வெளிய அனுப்புறது? மா, நீ வாமா. அவ பண்ற வேலை சரியில்லைன்னா, உன்னால பொறுத்துக்க முடியலன்னா, அவ சரியா பண்ற வரைக்கும் நீயே அதை பண்ணிக்கோ. அவன் கிடக்குற, நீ வாமா. சத்யா, எங்க அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்கம்மா. அத்தை வராங்களா? அம்மோ, எங்க அம்மாக்கு என்ன வேலை தெரியுமான்னு கேட்டாலும் தெரியும்னு சொல்லிடுறீ. அப்போ உங்க அம்மா ஃப்ளைட் ஓட தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்றது பேபி? இங்க எனக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. பயப்படாதீரி, நானும் கூட தான் இருக்கேன், சமாளிச்சுக்கலாம். இங்க பாரு, காம்பேக்ட் ஃபவுண்டேஷன் அதுன்னு இதுன்னு போட்டிருக்காத. நான் கூட்டிட்டு வரக்குள்ள ரெடியா இருக்கணும். அதெல்லாம் இல்லைங்க, இப்பவே போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வாங்கத்த. எப்படி? இந்த சம்மர் டைம்ல ஃபவுண்டேஷன் போட்டா ஸ்வெட் ஆகி நல்லாவே இருக்காது. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ் டர்ம்டாக்கோட 4% நியாசினமைட் இருக்க பர்பிள் சன்ஸ்கிரீன். இந்தியன் ஸ்கின் டோன் எல்லோ கலர், இந்த பர்பிள் கலர் எல்லோ டோனை நியூட்ரலைஸ் பண்ணும். ரெட்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாலுமே சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண இடம் டோஸ்டே ஆகல பாருங்களேன். இதுல 4% நியாசினமைட் இருக்கனால டார்க் ஸ்பாட்டையும் அன்ஈவன் ஸ்கின் டோனையும் ரெடியூஸ் பண்ணிடும். இந்த சன்ஸ்கிரீன் டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட். பிரைசிங்மே ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ரேட்டிங் 4.7 கொடுத்திருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீனுக்கு நிறைய பேர் குட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் purple.com-ல அவைலபிளா இருக்கு. மா, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையா? இந்த வீட்ல என்னதான் கரெக்டா ரெடி ஆயிருக்கு? அத்தை, இந்த ரெடி ஆச்சுங்க அத்தை. என்ன உப்பும் கூட ஒழுங்கா இல்ல, இதுவும் கூட உனக்கு சமைக்க தெரியாதா? மா, எதுக்குமா அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க? வந்துட்டா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மூஞ்சி பாரு எப்படி இருக்குதுன்னு. நீ வாமா. இப்பெல்லாம் உன்னை நீ கேர் பண்ணிக்கிறதே இல்லம்மா. அதனாலதான் உன் ஃபேஸ் உடம்பெல்லாம் டல் அண்ட் டயர்டா இருக்கு. நீ முன்ன மாதிரி இப்பயும் கேர் எடுத்து அந்த நைட் கிரீமை மறுபடியும் யூஸ் பண்ணுமா. சரிங்க. என்னோட டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு டர்ம்டாக்கோட கொஜிக் ஆசிட் நைட் கிரீம் தான் யூஸ் பண்றேன். இதுல கொஜிக் ஆசிட், அல்ஃபா ஆர்புட்டின் அண்ட் நியாசினமைட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை 3 மடங்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஆல்சோ டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஈவன் டோன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி ஹைட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நான் கீழே டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சென்னை, பெங்களூர், கொச்சியில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல டெலிவரி பண்ணிடுவாங்க purple.com-லேருந்து. ஓகேவா? ஒரு வழியா உன் ஹெல்த்தை கேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிவா போலாம். அம்மா, சத்யா எந்திரிமா. என்ன இவ்ளோ நேரம் தூங்கி இவ்ளோ டயர்டா இருக்கு? மா, ஒரு காஃபி. கண்ணு, என்ன கனவுல இருக்கிறியா? இது உங்க அம்மா வீடு இல்ல, உங்க மாமியா வீடு. என்னது, மாமியார் வீடா?
சோபா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அம்மா காப்பியில சர்க்கரையே இல்ல. ஐயோ அதை வேற மறந்துட்டனே. எஸ்கேப். மாமியார் வீணாலே வேலை செய்ய வச்சே கொள்றாங்கப்பா. ஏதாச்சும் பண்ணி ஒரு நாள் எப்படியாவது லீவ் போட்டுருணும். ஓ இத்தனை நாள் உங்க அம்மாக்காரி வீட்டுல இருந்தது பத்தாதுன்னு இந்த அம்மனிக்கு இன்னொரு நாள் லீவ் வேணுமா உன்ன? அத்தை எனக்கு உடம்பு வலி. நல்ல வேலை சொன்னேன். அத்தைக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது, அந்த மூவ் எடுத்து போட்டுட. என்ன இது ஐடியா நம்ம பிளான் பண்ணா இது எக்ஸிக்யூட் பண்ணுது. சரிங்க அத்தை. அத்தை சொல்லுமா, பாத்திரம் கழுவிட்டியா? இல்லத்த தலைவலி. மா தலைவலிக்கு உங்க மாமா ஒரு தைலம் கொடுத்தாருல, அதை எடுத்து போட்டுக்கோ. 10 நிமிஷத்துல தலைவலி காணாம போயிடும், அப்புறம் பாத்திரம் வலிக்கலாம். அடுத்தாய் கிழவி, இது என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு? ஒருவேளை இதோட மாமியார்கிட்டயும் இது இப்படிதான் பண்ணியிருக்குமோ? ஓ எங்கிட்டயே வா, உன் மாதிரி நான் எவ்வளவு பண்ணியிருப்பேன். சத்யா, எங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கம்மா. அம்மோ, எங்க அம்மா என்ன வேலை தெரியுமான்னு கேட்டாலும் தெரியும்னு சொல்லிடுறீ. அப்பதான் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்போ உங்க அம்மா ஃப்ளைட்டோட தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்றது பேபி? நக்கலு. ஃபன். ஏமா உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியும் சொல்லு. தெரியும் அத்தை. துவைக்கிறதுக்கு அத்தை ஒரு நிமிஷம். காலையில எழுந்து கோலம் போட்டு அடுப்புல டீ போட்டு அதுல உங்களுக்கு சக்கரை கம்மியா போட்டு வாய்க்கு ருசியா சாப்பாடு, சாம்பார், கடிச்சுக்க காயும், புடிச்சுக்க பொரியலும், கடைசி முடிச்சுக்க ரசம் எல்லாமே செய்வேன். அப்படியே துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது எல்லா வேலையும் எனக்கு அத்துப்படி அத்தை. அடிப்பா. நீதாம்மா எனக்கு மருமகளா வரணும். பயப்படாதீ, நானும் கூட தான் இருக்கேன், சமாளிச்சுக்கலாம். லாண்ட்ரி போட்ட துணி அம்மா வரக்குள்ள வாங்கிடலாம். சாப்பாடு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம். சாப்பிடுங்க அத்தை. என்னமோ துணியெல்லாம் அருமையா துவைச்சிருக்கிறேன், மிஸ்னால இப்படி வராதே. என் கையாலேயே துவைச்சது அத்தை. துணியில கலர் போயிருக்குது. இந்த கையிலாகாதவன் துணியை காய போடாம என்னதான் பண்றான்? எங்க அவர் காய போட்ட துணி கூட எடுத்துட்டு வர மாட்டாரு. அடிப்பாவி. உன் பொண்டாட்டி கை பக்குவத்துக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. நான் எங்க கொடுத்து வச்சிருக்கணும்? சமையல்கார் பொண்டாட்டி தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ எங்க? இல்லம்மா, சாப்பிடுங்க. அக்கா பாயாசம் ஆர்டர் பண்ணிருந்தீங்க, இந்தாங்க. பாயசம் தரதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா உனக்கு? அடப்புற ஆடுகளா. ப்ரோ ரீசார்ஜ் பண்ணனும். நம்பர் சொல்லுங்க. ஏன் நம்பர் கேக்குறீங்க? அப்படியே பண்ணுங்க. நம்பர் இல்லாம எப்படிங்க ரீசார்ஜ் பண்றது? என் ஃப்ரெண்ட்லாம் நம்பர் கேட்காம தான் பண்ணுவா. அப்போ அவகிட்டயா பண்ணு, லூசு. லூசா? யாரடா லூசு? நீதான் லூசு. ஏய், நீதாண்டி லூசு. நம்பரே எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுவாளாமா? இவன்ட்டு போய் ரீசார்ஜ் பண்ண வந்த பாரு. உங்ககிட்ட நம்பர் வாங்குறதுக்கு எப்படி எல்லாம் ஐடியா பண்றானுங்க. இவளா? இந்தாங்க பில்லு. என்ன அந்த ஷாப்ல இருந்தீங்க, இப்ப இங்க இருக்கீங்க? எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? காசு கொடுத்துட்டு கிளம்புங்க. இப்படி ஓவரா பேசுறனால தான்டா உன்னை அங்க இருந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. போடி லூசு. யார் லூசு? நீதான்டா லூசு. ஏ சத்யா, ரீசார்ஜ் பண்ண நம்பர் வேணும்டி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, இப்ப நம்பர் என்கிட்ட இருக்கிறதுனால நான் ரீசார்ஜ் பண்ண கேக்குறது இல்ல. அப்படியா? அது கூட தெரியாம லூசு மாதிரி இருக்கியேடி. சீ வைடி போன. நில்லுங்க ப்ரோ. சாரி ப்ரோ, அன்னைக்கு நான் தெரியாம சண்டை போட்டேன். அதனால உங்களை வேற வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப கஷ்டப்படுறீங்கல்ல. ஆக்சுவலி அன்னைக்கு நீங்க என்ன லூசுன்னு சொன்னனால தான் நான் கடுப்பானேன். இப்பயும் நீ லூசு தான். மொபைல் கடை, ஜூஸ் கடை ரெண்டுக்கும் ஓனர் நான் தான். டீ போடா லூசு. நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். டேய் பயமா இருக்குடா, அப்பா ஏதாச்சும் பண்ணிடுவாரோன்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பத்திரமா இருங்க. சரிடா, நீயும் பார்த்து போயிட்டு வா. சரிக்கா, நான் வரேன். அக்கா என்னக்கா பண்ற? பைத்தியமா நீ? அதை ஃபர்ஸ்ட் கீழே போடு. டேய், நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அது அப்பா கிட்ட சொன்னா அவர் முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம ஆளுகளும் ஒரு பையனை பாக்குறேன், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கே இப்படி பண்ணுவியா? மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டு வேற ஒருத்தரை போய் கல்யாணம் பண்ண சொல்றியா? நீ எதுவும் நினைக்காம தூங்கு, நான் பாத்துக்கிறேன். டேய் சீக்கிரம் கதவை நீக்கடா. எதுக்குமே இப்படி கதவை தட்டிட்டு இருக்க? டேய் தம்பி, அக்காவை காணண்டா, ஓடி போயிட்டாளா இருக்குதுடா. அப்பா நம்ம ஆளுகிட்ட சொல்லி அக்காவை எங்க பார்த்தாலும் கொல்ல சொல்லி இருக்காங்க. நான் என்ன பண்றதுனே தெரியல. மாப்ள, அவளை எங்க பார்த்தாலும் வெட்டுங்க. வீட்டு மானத்தவே வாங்கிட்டு போயிட்டா. ஏய், எதுக்குடா போன புடுங்கற? இப்படி பண்ணிட்டு இருக்க? அவளை வெட்டினா மட்டும் எல்லாம் சரியா போயிருமா? அவ செஞ்சதுக்கு என்னடா பண்ண சொல்ற? ஊருக்குள்ள எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா. அப்ப ஊன் ஜாதியில கல்யாணம் பண்ணா அவன் நல்லவளா? என்னடா ஊன் ஜாதின்னு சொல்ற? நம்ம ஜாதின்னு சொல்றா. ஜாதின்னு உனக்கு என்ன பண்ணிருச்சு அந்த ஜாதி? நீ கஷ்டப்படும் போது பார்த்தாங்களா? நமக்கு சாப்பாடு இல்லாதப்ப இல்ல, அவங்க தான் வந்து ஊட்டி விட்டாங்க. நான் தான் அவளை அவன் கூட அனுப்பிச்சிட்டேன். இப்ப என்ன வெட்டுவியா? வெட்டுவா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ வாழ போயிட்டா. நீ அவளுக்கு எதாவது ஆச்சே, நீ எடுத்து கட்டிய நான் எடுக்க ரொம்ப நேரம் ஆகாது.